Hi students, welcome to Chennai IAS Academy. Today பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்த்திருந்தோம். இன்னைக்கு டேட்ல 23 அதாவது இரண்டாவது மாசத்துல 2022ல நோட்டிஃபிகேஷன் சொல்லிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியாச்சு. Group 2A ரெண்டுக்குமே சேர்த்தான ஒரு நோட்டிஃபிகேஷன். ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்தது நோட்டிஃபிகேஷன் நமக்கு எவ்வளவு வேகன்சி இருக்க போகுது, Group 2 எவ்வளவு வேகன்சி, Group 2A என்ன வேகன்சி, எவ்வளவு ரிலாக்சேஷன் எல்லாமே பார்த்துட்டோம். இது ஒரு ஜஸ்ட் வீடியோவால நம்ம என்னென்ன வேகன்சிஸ்க்கு எத்தனை வேகன்சிஸ் இருக்குது என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஓகேவா? மொத்தமா இதுல 116 வேகன்சி Group 2ல இன்டர்வியூ போஸ்டிங்க்கு நம்ம பார்த்துருந்தோம்ல. போலீஸ் பிரான்ச்ல ஸ்பெஷல் பிரான்ச்ல 3 வேகன்சி எடுத்துருக்காங்க. இது மொத்தமா சேர்த்து 56 58. இங்க சப் ரெஜிஸ்ட்ரார், லேபர் இன்ஸ்பெக்டர், ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதெல்லாம் ஸ்பெசிபிக் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடியது. இந்த வேகன்சி ஃபுல்லாமே இந்த வேகன்சி ஃபுல்லாமே டிஃபரெண்ட் ஏபிலிட்டிக்கு போகக்கூடியது. அது பார்த்துக்கோ. 8 வேகன்சி இதுல கிடையாது. இதோட ஸ்கேல் லெவல் தெரியும். 18 ஸ்கேல் லெவல்ல ஃபிக்ஸ் பண்றாங்க. அடுத்து நான் இன்டர்வியூ போஸ்ட், இதை நம்ம எதிர்பார்த்தது எல்லாருமே அதிகமான வேகன்சிஸ், கிட்டத்தட்ட 5000 அபவ் வேகன்சிஸ் இருக்குது. இதுல மெயினா முனிசிபல் கமிஷனர் போஸ்ட் எதுல வச்சிருக்காங்க பாருங்க, நான் இன்டர்வியூ வச்சிருக்காங்க. அதிகமா Group 2 படிக்கிறவங்க அதிகமா ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேகன்சி எது சூஸ் பண்ணுவாங்கன்னா முனிசிபல் கமிஷனர். அந்த வேகன்சி என்ன ஆயிடுச்சு, நான் இன்டர்வியூ மாறிச்சு 9 வேகன்சி. இதுக்கு முன்னாடி தான் வந்தானா ஒரு வேகன்சி 2 வேகன்சி தான் வரும். இந்த தடவை 9 வேகன்சிஸ் வந்துருக்குது. அதோட ஸ்கேல் லெவல் பார்த்துக்கோங்க. மேற்படி மீதி எல்லாமே அதோட ஸ்கேல் தான், ஓகேவா? அசிஸ்டன்ட் லேபர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் சீனியர் இன்ஸ்பெக்டர், கோஆபரேட்டிவ் சொசைட்டி, இதுதான் அதிகமான வேகன்சி பார்த்துக்கோங்க. அதே நீங்க அப்படியே வந்துட்டீங்கன்னா ரெவன்யூ அசிஸ்டன்ட், அதாவது நம்மளோட சொல்லுவோம்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல அந்த வேகன்சிஸ் ரொம்ப அதிகம். அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸும் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்குது, பார்த்துக்கோங்க. மேற்படி நம்ம நோட்டிபிகேஷன் தேவையானது, ஓகே, பாத்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் தேவையானது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இப்போ இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் சப்மிஷன் டேட் 23/3/2022, ஓகேவா? எப்போ எக்ஸாம் நடக்குது ஆல்ரெடி பார்த்துட்டோம். 21 மே நடக்குது மார்னிங் எக்ஸாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் மார்னிங் எக்ஸாம். அதுக்கப்புறம் என்ன சொல்றது, அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் லேட்டர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஓகே? ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் நான் சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி 2 இயர்ஸ் 2 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இதுக்கு முன்னாடி Group 2 எக்ஸாம் அப்ளை பண்றவங்களுக்கு 30 ஏஜ் லிமிட் இருக்கும். ஜெனரலுக்கு 30 இருந்தது. இப்போ அதை என்னவா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னா 32வா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. மேக்ஸ் அதுக்கப்புறம் SC ST OBC எல்லாருக்குமே MBC எல்லாருக்குமே நோ ஏஜ் லிமிட், நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். மினிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ சப் ரெஜிஸ்ட்ரார்னா மினிமம் ஏஜ் லிமிட் 20, அதுக்கப்புறம் மீதி டிபார்ட்மெண்ட் 22, அதுக்கப்புறம் 18. ஆனால் ஆவரேஜ் நமக்கே தெரியும், ஒரு டிகிரி முடிக்கணும்னா எல்லாருக்கும் 21 வயசு ஆயிரும் அதிகபட்சம். அப்போ அந்த 21 வயசு பூர்த்தி இருந்தா எல்லாருமே டிகிரி முடிச்சுன்னா அப்ளை பண்ண முடியும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் நமக்கு முக்கியம். 32 இருக்குது, 2 வருஷம் ரிலாக்ஸேஷன். அதுவங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த டிகிரி குவாலிஃபிகேஷன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சில எக்ஸாமுக்கு ஒரு சில வேகன்சிக்கு ஸ்பெசிபிக் குவாலிஃபிகேஷன் இருக்கும். எல்லாமே நோட்டிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்துக்கோங்க. நமக்கு எக்ஸாம் டேட் பார்த்துருக்கோம் பாருங்க. இது எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்க. நம்ம சொன்ன மாதிரி எலிஜிபிலிட்டி பேப்பர் பிரிலிம்ஸ் கிடையாது. ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் GS 75, ஆப்டிடியூட் 25, மொத்தமா 200 கொஸ்டின், 3 hours 300 மார்க்ஸ், ஓகேவா? மெயின்ஸோட பேட்டர்ன் அதை விட்டுருக்காங்க. நம்ம எல்லாமே பார்த்தது தான் ஆல்ரெடி. கட்டாய தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பர் ஆகும், பேப்பர் 2 GS ஆகும், டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ஆகும் கொடுத்துருக்காங்க. சென்டர்ஸ் எல்லாம் அவைலபிள் பண்ணிருக்காங்க. இது சிலபஸ், இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது சிலபஸ். இதோட PDF-ஆவே அட்டாச் பண்ணிருக்காங்க. மொத்தம் கிட்டத்தட்ட 90 பேஜஸ் வருது. இங்கிலீஷ் சிலபஸ், GS சிலபஸ் எல்லாருமே மொத்தமா அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பக்கம்னா ஒவ்வொரு நோட்டிபிகேஷனுடைய கடைசி பக்கம் பார்ப்போம். எப்போ பப்ளிகேஷன் ப்ரிலிமினரி ரிசல்ட் எப்போ விடுறாங்கன்னா ஜூன் மந்த் ரிசல்ட் விடுறாங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்ராக்சிமேட்டா எந்த மந்த் இருக்குன்னு சொல்றாங்கன்னா செப்டம்பர் மந்த் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். செப்டம்பர் மந்த் எழுதின மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் டிசம்பர் மந்த் ரிலீஸ் பண்றாங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், ஓகேவா? ஜனவரி மந்த். அதுக்கப்புறம் அது Group 2A. அதுக்கப்புறம் ஓரல் டெஸ்ட் எல்லாமே பிப்ரவரி நடக்குது. ஓரல் டெஸ்ட், கவுன்சிலிங், இன்டர்வியூ போஸ்ட் எல்லாமே தனியா நடக்குது. அதெல்லாம் பிப்ரவரி 2023. அப்போ ஆவரேஜா நம்ம இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்றோம். இதோடைய ப்ராசஸ் முடிஞ்சு நம்ம ஜாப் வாங்குறதுக்கு அடுத்த வருஷம் ஆகுது. சாலிடா 1 இயர், ஓகேவா? Group 2க்கு 1 இயர் ஆகுது. இது மினிமம் இயர் தான். போன வருஷம் அதாவது 2018ல வந்த வேகன்சிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது அப்படியே இழுத்து 2020 தான், நியர்லி 2020 தான் நமக்கு அப்பாயின்மெண்டே போட்டாங்க. அப்போ அது கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் வரைக்கும் ஆயிடுச்சு. ஆனா இந்த வருஷம் 1 இயர்ல முடிக்கிற மாதிரி பாத்துருக்காங்க. ஆனா Group 4 தான் ஜஸ்ட் 4 மந்த்ல நமக்கு என்னது ஜாப் இருக்கிற அளவுக்கு இருக்கும். ஓகே, அப்போ இந்த பேஜ் பாத்துக்கோங்க. இதே நோட்டிபிகேஷன் PDF டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. உடனே அப்ளை பண்ணாம ஒரு 1 வீக் என்னென்ன அப்ளை பண்றதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் கேக்குறாங்க, என்னென்ன டீடைல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு
தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் ஒரு தடவை தெளிவாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. எந்த வேகன்சிஸ்க்கு எந்த வந்து ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் இருக்குது எல்லாம் பார்த்துக்கோங்க. மேற்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். தேங்க்யூ.